அங்கிருந்து பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நம்முடைய திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியிலும் சுற்றுப்பயணத்தை முடித்து நேரடியாகவே தூத்துக்குடி வரையிலும் போய் தூத்துக்குடி முடித்துவிட்டு விமானத்துக்கு வருகிறார். ஒரு ஸ்டேஜ் மட்டும்தானா 2 பாயிண்ட் இல்லை, ஒரே பாயிண்ட் தான் பேச சொல்றாங்க பர் டே. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு அனைத்து வேட்பாளர்கள் ஆதரித்து பேசுறாங்களா? திருநெல்வேலி மாவட்டம் மொத்தமாக எல்லா வேட்பாளையும் ஆதரிப்பாங்க. ரோட் ஷோங்கிறது எந்த அளவில்? ரோட் ஷோங்கிறது வந்து வண்டியில் மேலே ஆகிட்டு வருவாங்க ஓப்பன் இதில். எவ்வளவு தூரத்துக்கு அனுமதிங்கிறது லிமிட் இல்லைங்க. அது வந்து ரோட் ஷோங்கிறது யார் ஒன்றும் வரலாங்கிறது இருக்கேன். ஸ்பீச் இருக்கக்கூடாதுங்கிறது தவிர மற்றெல்லாம் பண்ணலாம். எத்தனை விதிமுறைகள் உங்களுக்கு? 51 விதிமுறைகள் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை. வாட்டர் கொடுக்கறதுங்க, தண்ணி கொடுக்கறது, சின்டெக்ஸ் வைக்கிறது, ஆம்புலன்ஸ் வேணுங்கிறது, அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி பர்சன் வருவது வேறு, இவர் வருவது வேறு. இவருக்கு செக்யூரிட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா செய்ய சொல்கிறாங்க. என்ன பாண்டனிஸாக வர கூட்டம். இதுவரையிலும் இந்தியாவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டை ஆளப்போகிற, நாளை தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையில் நாங்கள் அந்த பணிகளை நிறைவேற்றி விட்டோம். எவ்வளவு மக்கள் வருவாங்க? அது அவர் என்ன விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் சொல்கிறார், அந்த அளவுக்கு மக்களை கொண்டு வருவோம்.